ஆ எப்பொருள் யாதையாவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பீஜுட்ட பேசுன பீஜு. பிஜிலாம் வரத்தே இல்லையாட்டிருக்குதுயா. அவர் தான் சொன்னாரு. நான் ஆ. 15 நாள 15 நாள புது வேலை கிடைச்சிருக்குது. இங்கிலாந்துல இருந்து. இங்கிலாந்து வேலை செய்யறாருங்க. இங்கிலாந்துக்கான வேலை செய்யறாரு. ஓ. அவர் இன்ஜினியருங்க ஐயா, இன்ஜினியர். அதான் அதனால அவருக்கு அது சரியா போடுது. டிசைன் இன்ஜினியர். புதுசா 2 ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் விவாதம் பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன். அதான் தத்துவத்தை பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் வர்றேன் அப்படின்னாரு. கடுமையான வேலை இருக்கு, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ம் தூங்கறக்கே நேரம் சரியா போகுதுங்கிறார். தூங்கறக்கே நேரம் சரியா போகுது. ஆமா 7 ஆமா எந்திரிக்கிறதே எந்திரிக்க முடியறது இல்ல. படுக்கிறதுக்கே இரவு 1 மணி ஆயிருது, 12 1 மணி ஆயிருது. எந்திரிக்க முடியறது இல்ல. ஆனா நன்கு சுத்தமான எந்திரிக்கலாம். நன்கு சுத்தமானால் எழுந்திரிக்கலாம். ஆமா ஆமா. நீங்க 12 மணி, நாங்களால 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சு. ஆமா, உடல் சுத்தமாகணும். பிராணசக்தியிலேயே நம்ம வாழ்ந்துட்டோம்னா 4 மணி நேரமே போதுமானது. 4-4.5 மணி நேரத்துக்கு மேல தேவையில்லை தூக்கம். உணவு பாதை சுத்தமா இருக்குன்னா பிராண சக்தி 7வது அறிவுக்கு போனோம்னா 4 மணி நேரம் போகுது. அது நமக்கு இந்த 4 மணி நேரம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தியானம் மாதிரி தான் அமையுது. தூக்கம் என்பது இயற்கையாக அது தியானம் தான். அதாவது இறந்த நிலைக்கு போயிருது, உடம்பே இறந்த நிலைக்கு போயிருது. அது ஒரு நிலைக்கு போயிடுது. ஆமா, இறந்த நிலைக்கு போறப்போ ஆற்றல் பூரா அப்ப இறந்த நிலைங்கிறது இதுதான். இந்த தூய நிலையில தூங்குறான் பாருங்க. தூய நிலையில ஒருத்தர் தூங்கும் பொழுது அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருது. அவனுக்கு தவறு மாறி மாறி போயிடுது. கொஞ்சம் விட்டு விட்டு தான் உங்களுக்கு எடுக்குது. அதான் இந்த தோட்டத்திலேயே அப்படித்தாயா. நேத்து நல்லா எடுத்துச்சு. இப்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் இடத்த மாத்தி நினைக்குங்க நீங்க. இதுங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு என்ன படிச்சீங்க? இன்னைக்கு ஏதாவது புத்தகத்தை படிச்சீங்களா? காலையில பேசுனீங்க, என்னமோ பேசுனீங்க. பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இவரு இந்த என்னது காத்து நமக்கு நீர் சிகிச்சையில காத்து உராய்வுக்காக பயன்படுது. இந்த நீர் காத்து மிஷின் இது. அந்த மிஷின் ஓடுறதுக்கு நீர் உராய்வுக்காக பயன்படுது. மீதி எந்த தத்துவமும் இதுல இல்ல. நீரும் காத்தும் தான். அது பாட்டுக்கு வண்டி ஃப்ரீயா ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை நாம அத நம்பி செய்யணும். சும்மா எதை போட்டாலும் அது கெடுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையும் ஊற்றிவிட்டு வண்டி ஓடலைங்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த 2வது பாடமா தானே போட்டிருக்காரு. ஆமா 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 2-3ல வருது. 3லயே வரும். விண்வெளியிலிருந்து சக்தின்னு சொல்லிட்டு 5ஆம் பாடத்திலே வந்துடும். 5ஆம் பாடம். 5ஆம் பாடம் ரொம்ப சுருக்கமா. 5ங்கிறது வெங்கடேசன் சுருக்கி போட்டார். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இந்த கழிவுப் பொருள் விஷப்பொருள் 2 ஒண்ணுதான். இல்ல நான் இந்த இது படிச்சிருக்கிறியா, இந்த இதை பத்தி தியானத்தை பத்தி ஒரு இது வருது நம்ம செல்லுலயே. அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம இந்த
காஸ்மிக் எனர்ஜி வர்றத வந்து நம்ம எண்ணங்கள் தான் தடுக்குது. நீ ம் எண்ணம் இல்லாத இருந்தா அது வருதுங்கிறான். இதெல்லாம் நம்ம ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியாது. எண்ணம் இல்லாத செய்யவும் முடியாது. ஆனா நம்மளுது ஈஸி. நீர்வீழ்ச்சியில வந்து தானாவே இறங்குது. ஆ இது அவ எண்ணம் நம்மளுதுல கெடுக்குதுங்கிறான். நம்மளுதுல நம்மளுதுல உணவு தான் தடுக்குது. ஆ அவங்களுதுல எண்ணம் தடுக்குதுங்கிறான். இதுதான் ஒரு குழப்பம் இருந்தது. இப்ப தீர்ந்து போச்சு எனக்கு. வெங்கடேசனே எழுதியிருக்காரு. எண்ண இது பாருங்க, இது பாருங்க. ம், இது என்ன? ம், இங்க பாருங்க, ம். 71 கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? 71 பக்கம். எப்படி தப்பு ஆ பண்றான் பாருங்க. 71 ஆ. எப்படி தப்பு பண்றான் பாருங்க. இவனுங்கெல்லாம் இந்தியால இருக்கான எப்படி தப்பு பண்றான் பாரு, காட்டு மிராண்டி. ஆ. இவனுங்கெல்லாம் என்ன பண்றதுங்க? இந்த காட்டு மிராண்டில என்ன பண்ணுது? தேக்கமில்லாத உணவு. ம், ம், இப்ப பாருங்க, 71 பக்கம். அதாவது ம், 75 ம், 5வது பாடத்துல விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி, பக்கம் 70, 71, 72 ம், அப்படியே எடுங்க. ம், கூட்டி கழித்து ம், பார்த்தால், கூட்டி கழித்து பார்த்த ம். விண்வெளி சக்தியிலிருந்து தான் நம்ம வாழ்கிறோம் என்பதும், சாதாரண உணவு அதை தடுக்கிறது. இங்க எண்ணம் எங்க வந்தது? உணவு தான் அதை தடுக்குதுங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. அதுதான். இப்ப இது எண்ணம் தடுக்குது, எண்ணம் தடுக்குது. என்னடா அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க? ஆ? ம். அப்போ வர சக்தியவே தடுத்துவிட்டு அப்புறம் எப்படி நோய் இல்லாத உயிரோட வாழ்றாங்கிறத பெரிய ஏங்க, சமாச்சாரம். உணவே விட நோய் தெரியாதவன் சரி, நான் கேக்குறேன். உணவே விட தெரியாதவன் எண்ணத்தை எப்படி விடுவான்? ஆ, அது அந்த தியானத்துல அப்படித்தான் சொல்றாங்க. நான் எந்த எண்ணத்தை விடுறது, எண்ணம் தான் சக்தியவே தடுத்துக்கிட்டு இருக்குது, நிக்குது அப்படிங்கிறாரு. ஆனா இதுல பார்த்தா உணவை சொல்லிவிட்டாரு. இதுதான் நமக்கு செய்ய முடியும், புரிஞ்சிக்க முடியும். நாம விட்டு பாக்குறோம்ல, உணவு விட்டு பாக்குறோம்ல. அங்க ஆ, எண்ணம்ங்கிறது, எண்ணத்துக்கு உருவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதுக்கு உருவம் இருக்குது, விட்டு பாக்குறோம்ல. ஆ. உணவுக்கு அதுல போண்டா வந்து பஜ்ஜி உன்னுடைய எல்லாத்தையும் பிரபஞ்ச சக்தியை வந்து இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னுட்டான். வேற ஒண்ணும் அவனுக்கு சொல்ல தெரியல. அவனே ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சி உளறி விட்டான். உளறிட்டு நல்லா உளறி விண்வெளி இருக்கிறாங்க. சக்தியை தடுக்கிறதே எண்ணத்தைன்னு விட்டான். அதை யாரும் செய்ய முடியல. இது என்ன ஒன்றும் புரியலன்னு விட்டுட்டான். ம் இது வந்து நமக்கு நல்லாவே புரியுது. ம் சாதாரண உணவு அதை தடுக்கிறது ம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ம். அதுல பாருங்க, விண்வெளி அந்த சக்தியில தான். ம். இதுல வேற என்னென்னமோ பேசி அந்த உட்காந்துக்கா. எண்ணம் அவன் அதுல சொல்றாயா, எண்ணம் தடுக்கிறதுனால ஒவ்வொரு ரத்த நாளமும் எல்லாம் அடைப்பட்டு போய் சின்ன பின்னமாயி கிடக்குதுங்கிறான். ஏண்டா, அறிவே அந்த கிடையாது. எண்ணம் எப்படி ஆ, எண்ணம் போய் ரத்தத்தை அடைக்குமா? என்ன பேசுற அறிவு கட்ட முண்டாங்க. ஆ, எல்லாம் அடைச்சு கிடக்குதுங்கிறான். இப்ப நம்மளத பார்த்தோம்னா இந்த உணவால எல்லா ரத்த நாளமும் அடைச்சு கிடக்குது. அதைத்தான் அதான் இப்ப ரத்தம் நம்ம சொல்ல ரத்தம் வேண்டியது. ரத்தம் நாம பேசுறதே ரத்த சுத்தமாகணும், ரத்த சுத்தமாகணும், ரத்த ஆ, சுத்தமாகணும் பேசுனா. ஆ, இப்ப நம்மகிட்ட வர்றவன் பூரா குணமாயிட்டு எல்லாம் ஓடுறான். அரைங்குறையமா குணமாகுது இல்லையா? எங்க எண்ணத்தை பத்தி பேசுறது இல்ல. நீ குணமாக்கிக்க, வேணும்னா சாப்பிட்டுக்க. குணமாக்கிக்கோ, வேணும்னா சாப்பிட்டுக்க. நீ சாதாரண உணவு சாப்பிட்டுக்க, குணமாக்கிக்க, சுத்தப்படுத்திக்க. சுத்தப்படுத்திட்டு நீ விரும்புறத சாப்பிடு. இப்ப ரெண்டுக்கும் வேலை கொடுக்குறான். மனதுக்கும் வேலை கொடுக்குறான், சுத்தத்துக்கும் வேலை கொடுக்குறான். ம். அவ்வளவுதான். சுத்தப்படுத்திட்டு நீ என்னமோ சாப்பிட்டுக்க, அவ்வளவுதான். அதான் இது இது வந்து ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமா கடைப்பிடிக்க முடியும். இதை செய்ய முடியும். இதே முடியலன்னா அவன் ஆஹ் சொல்றது என்னன்னா கண்ணை மூடிக்கிட்டு 2 நாள் உக்காந்தீங்கன்னா அதான் ரத்த நாளம் சுத்தம் ஆகுறான். எவன் போய் உக்காந்து ரத்த நாளத்தை சுத்தம் பண்ண போறான் தியானம் சரி பண்ணி? சரி, 2 நாள் கண்ணை மூட்டு ம். உட்காரோம்னா அப்ப உணவு பழக்கம் என்னாச்சு? உணவு பழக்கம் என்னாச்சு? உணவு பழக்கம் என்னாச்சு? அப்ப திங்காத்தான் உட்காந்துருக்கணும். அப்புறம் அப்ப நீ அப்புறம் அதுக்கு மூடிட்டு முதலே செய்யு. ம். அப்ப ரத்த நாளம் சுத்தம் ஆகும்னு அவன் சொல்றான். அது மலச்சிக்கல் வரல, அறிவு அது கட்டவனே. யாருக்குமே அது 2 நாள் புரியாது. உட்கார்ந்து இருந்தா ம். மலச்சிக்கல் வராதாடா? அறிவு கட்ட முண்டமே. அட 2 நாளா உட்கார்றமா மலச்சிக்கல் வராதா? மலச்சிக்கல் அப்புறம் எங்க போய் ரத்த நாளம் சுத்தம் ஆகும்? மலச்சிக்கல் உடனே வெளிக்கு போயாகணும் அதான் பத்தியா? உன்ற தியானமே போச்சே. எல்லாம் போச்சு. தியானமே போச்சு. இப்ப வெளிக்கு ஓட கக்கூஸ் கட்டி இப்ப வச்சிருக்கிய. இதுல எப்படின்னா ம் இது உணவு பாதை சுத்தானா அவங்களுக்கு சாதாரணமாவே தியானம் தானா வந்துட்டு போகுது. அது இயற்கையிலே வந்துட்டு உடம்பு போகுது, இயங்குது. வராது போகுது. அது என்ன சொல்றாருன்னா, இயற்கையாவே இயங்குதே. அஹ் இயற்கையாவே இருக்குங்கிறாரு. 9ஆம் பக்கம் எடுத்து பாருங்க. 9ஆம் பக்கம் 8, இங்க பாருங்க. உம்
நீங்க 31ஆம் பக்கத்துல 72. 72 என்ன சொல்றாருன்னா, இந்த காட்டுமிராண்டிகள், இந்த மனதை பற்றி பேசுகின்ற காட்டுமிராண்டிகள், மனதை பற்றி பேசுகின்ற காட்டுமிராண்டிகளுக்கு இது சரியான செருப்படி. நாம் உணவை பற்றி, அதாவது உடலை பற்றி உடலை புரிந்து கொண்டுதான் மனதை சரி செய்ய முடியும். உடல் இயக்கத்தை சரி செய்யாம உடல் இயக்கத்தை சரி செய்ய விட மாட்டேங்குது மனசு. மனத்தை செருப்பால் அடிக்க வேண்டாமா? உடல் இயக்கத்தை பாருங்க, எங்க தப்பு பண்ற பாருங்க. உடல் இயக்கத்தை சரி செய்யாமல் உடல் இயக்கத்தை சரி செய்ய தடை செய்வது மனம். உடல் இயக்கத்தை உடல் சுத்தமாகிறதை தடை செய்வது மனம்தான். மனம்தான். உடம்பா அததான் திருமூலர் சொன்னாரு, உடம்பு கெட்டு போச்சுன்னா உன்ற ஞானமே இல்லைங்கிறாரு. என்னது ஞானமே இல்ல, இவன் நேரா போய் ஞானத்தை புடிச்சு போடலான்னு பாக்குறான். இவன் எண்ணத்தை பத்தி பேசியிருக்கிறான். திருமூலர் அடிப்படை, இந்த யோக சித்தாந்தத்துக்கு அடிப்படையே திருமூலர் தான். உலகத்துக்கே அவரு தான். திருமூலருக்கு விட்டா, திருமூலர் பதஞ்சலி தவிர உலகத்துல யாருமே வர முடியாது. யாருமே வர முடியாது. ஏன்? அவங்கதான் அடிப்படை நாயகர்கள். 3000 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னைக்கு திருமந்திர காலத்தால் அழியா நிக்குதே இல்லையா? திருமந்திரம் காலத்தா இருக்கு. திருமந்திரம் எழுதப்பட்டு நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல சைவ சித்தாந்தத்திலயும் வச்சிருக்காம, சைவ சித்தாந்தத்துல கூட திருமந்திரத்தை உள்ள வச்சுட்டான். திருமந்திரம் சொல்லாத எந்த மந்திரமும் இல்ல. அவர் சொல்லிட்டு போய் 3000 ஆண்டாச்சு. காலத்தில் வென்று இருக்கிற நூல் அது. இன்னைக்கு திருமந்திரம் படிச்சிட்டு இருக்கானுங்க. சில சைவ சித்தாந்த கழகத்துல படிச்சிட்டு இருக்கானுங்க. குறிப்பா திருப்பனந்தாள் காசி மடம், அவன் தான் அச்சிட்டு வெளியிடுறவன். அவன் 2000 ஆண்டா இருக்கிறான். அவன் திருப்பனந்தாள் காசி மடம்ங்கிறது கும்பகோணத்துல நம்ம நேரில் போய் பார்த்துருக்கேன். அது வெறும் மடம். அங்கே தின்னு ஓட்டு பூசாரி வயிற்ற போட்டு யானையாட்டு உட்காந்துருப்பானுங்க. அவனுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாம் தின்னுகட்டான்னு சொல்ல பாருங்க. அது ஒரு மடாதிபதி, அவ்வளவுதான். அவர் பெரிய 1000 ஏக்கரை இருக்கலாம்னு நினைக்கிறேன். கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம். அதை வாங்கி தின்னுட்டு சோத்தை தின்னுட்டு அப்படி தூங்கிட்டு அப்படி ஜாலியா உள்ள போய் அப்படி உட்காந்துருக்கானு. அதுக்கு ஒரு அது 100 1000 வருஷம் 2000 வருஷம் இருக்கிறனால அது எப்படியோ ஒரு அரண்மனை மாதிரி ஓடிட்டு இருக்குது. அது இப்பதான் இங்க ஆட்சி மாறிடுது, காட்சி மாறிடுதுங்க. அங்கெல்லாம் யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி அது ஒரு மடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. இப்பெல்லாம் போடாம அவன் கம்ப்யூட்டர் இருக்குது, ராக்கெட்ல போயிட்டு இருக்கிற எவன் மடத்துக்கு போய் எவன் உட்காந்து எவன் பள்ளத்துக்கு தூக்கிட்டு இருக்கிறான். என்ன வேலை இல்லையா? வயிறு மட்டும் யானை மாதிரி இருக்கும், குண்டி மட்டும் பானை மாதிரி இருக்கும். என்னது 2 குண்டி 2 பானை மாதிரி இருக்கும். அது பாட்டு ஒப்பிக்கிட்டே போகுது. அது எங்கடா போகுது? அதை விட எந்த கடவுளா வருவாரு? வயிற்றுல அத்தனை வச்சிருந்தா இந்த கடவுள் வருவாரா? முதல்ல கடவுள் இவருக்கு, கடவுள் நேரம் இவருக்கா? ஏன்டா இப்படி ஏன்டா திங்கிற அறிவு கட்ட மட்டும் எந்த கடவுள் அது கேக்குதா? கோயில் சிலையெல்லாம் பார்த்தா வயிறு இல்லாததான் இருக்குது. இவனு வயிற்ற வச்சுக்கிட்டு அந்த கோயில்லயே போய் நார அடிச்சுக்கிட்டு என்ன கோயிலினுடைய இதைய மாத்துறாங்க. ஆமா, அங்க அடிமைகள் சிலையை பார்த்தா தெரியாது. அவங்களுக்கு மீறி ஒரு 10-15 அடிமைகள் இருப்பாங்க. அந்த சொத்தை காப்பாத்துறத வேலை தவிர வேற எதுவுமே கிடையாது. அவனுங்களாம் நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்ப நடராஜர் சிலையை பார்த்தீங்கன்னா எத்த சோடு வயிறு இருக்குது, ஒரு வயிறு இருக்காது. தெரியாது. அதனால இந்த பில்லு மாதிரி இருக்கும். அதான் செப்பு திருமணிப்பாங்க. அதுதான் கோயில் சிலை. மனிதனுடைய உருவமே அதுதான். மனிதன் இப்படி தாண்டா இருக்கும். நம்ம பார்த்து சிலையில இருக்கு. இடுப்பு சிறுத்திருக்க வேண்டும். அத நெய் தடவி பாலை தடவிட்டு இருக்கான ஒழிஞ்சு இவன் கொண்டிய கருவருத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது வீங்கிட்ட போகுது. அத தொடக்க இவன் வயிறு தான் வீங்கிட்டு போகுது. என்ன நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவேன்னா அதுக்கு போட்டி. ஆமா, மடாதிபதிகளுக்கு போட்டி, கௌரவம். அதுல பதவி போச்சுன்னா, சொகுசு போச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க. சொர்க்கம் மாதிரிங்க. அது அந்த மடத்துக்குள்ளதான் அவனோட பருப்பெல்லாம். மத்தப்பெல்லாம் அந்த பருப்பெல்லாம் வேகாதுங்க. அந்த மடத்துக்குள்ளதான் போடா வெளியிட்டு போயிடுவாங்க. ஆமா இல்ல, இப்ப அவன் வீட்டுக்கு அவன் ராஜாங்கிற மாதிரி அந்த மடத்துக்கு அவன் ராஜா, அவ்வளவுதான். வெளியில இந்த மரியாதை கிடையாது. வெளியில அத பார்த்தாவது தெரிஞ்சுக்கணுமா எப்படி இந்த சிலை இருக்குது, நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அது மணிவாசகரே சொல்றாரு. என்னுடைய மணிவாசகரே சொல்லும் பொழுது, நான் இந்த பாவியனுடைய ஊனை சுருக்கு உள்ளளிப்பு இருக்கு. அவரை விட என்னைய பெரிய கிழிச்சிருவேன் நீ. அவர் அத்தனை பாட்டு பாடி இருக்காரு மணிவாசகர். திருவாசகம் மணிவாசகம் பாடி இருக்காரு. அவரே தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை சுருக்கி உள்ளலி பெருக்கி உவப்பில்லா ஆனந்தமாய அப்படின்னு பாடுறாரு. பாவியனுடைய ஊனினை சுருக்கு, எப்படியாவது என்னை சுருக்கப்பா அப்படிங்கிறாரு.
தாயை விட நீ பானவத்துக்காரங்களும் பானவத்துக்காரங்களும் அதை பாடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது புரியுதே ஆமா இல்லையா, ஆமா ஏதோ பாடி வைக்கிறது, ஆமா ஆமா ஏதோ ஆமா ஒப்பாரி வைக்கிற மாதிரி. ஆமா இளவு ஆமா வீட்டுல ஒப்பாரி வைப்பான் பண்ணுங்க. அது ஒரு வெண்பா. அந்த வெண்பாவை பாடும் பொழுது ஏன்னா தாயினும் சால நீ பரிந்துங்கிறார். தாயை விட நீ பரிவானவன், என்னை எப்படியா காப்பாத்து, என் உடம்பை எப்படியாவது இறக்கி, என் உடம்பை எப்படியாவது இந்த உடம்பை சுருக்க வையி, ஊனை சுருக்குன்னே சொல்றாரு. ஊனை சுருக்குதான் உள்ள இருக்கிற ஒளி எனக்கு புரியுங்கிறாரு. தின்னு கெட்டு போயிட்டேன். அதுமே அம்மாவை விட நீ கருணை உடையவன், அம்மாவை விட நீ தாயை விட நீ கருணை உடையவன், நீ இறங்கி வந்து என் உடம்பை எப்படியாவது சுருக்குங்கிறாரு. எப்படி சுருக்குறது? நீ நேர தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டிய தண்ணி. அந்த காலத்திலே இப்படி கத்தி இருக்காருன்னா அந்த காலத்துல கதறி இருக்காரு. அதுக்கு பக்கத்துல சுந்தரர் ஒரு தினமா கத்துற. சுந்தரர் வந்து நான் நினைச்சபடி தின்னு போட்டேன். அதுக்கப்புறம் அவர் எழுதுறாரு, யாரு? சுந்தரர், நானும் நினைச்சபடி தின்னுட்டேன். அந்த இதுல வந்து அப்புறம் வெளியே வராங்க. ஆமா, அது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நின்னை நினையாது ஒளிந்தேன். அதாவது ஊழினை பெருக்கி, இவர் ஊழினை சுருக்கி ஒரு இடத்துல சொல்லுவாரு. சுந்தரர் வந்து ஊழினை பெருக்கி உன்னை நினையாது ஒளிந்தேன். ஊனை நிறைய தின்னுட்டேன், திங்கிறப்போ உன்னை நினைக்கிறது மறந்துட்டேங்கிறாப்புல. மறந்தே போச்சப்பா, கொஞ்சம் என்னை காப்பாத்துங்க. சுந்தரர் இப்படி பாட்டு, சுந்தரர் அதே மாதிரி எழுதுறாரு. அதையே கொஞ்சம் மாத்தி எழுதுறாரு. அவர் ஊனை சுருக்குங்கிறாரு, நான் ஊனை பெருக்கிட்டேன். ஏன் பெருக்கிட்டேன்னா உன்னை மறந்து காட்டி நான் பெருக்கிட்டேன். கடவுளுங்கிற இதை நான் மறந்துட்டு இந்த போதையில இருந்துட்டேன், வேற ஒண்ணு இல்லை, போதையில இருந்துட்டேங்கிறாரு. அவ்வளவுதான். சாராயம் குடிக்கிறவன் விடிஞ்சா ஏந்திரிச்சு போடுறான், இவன் ஏந்திரிச்சா போதையிலேயே இருக்கிறான், பொய்தனிக்கு இருக்கிறான். இப்ப இட்லி, இப்ப எல்லாரும் எல்லா மடாதுமே இட்லி தானே திங்கிறானுங்க. எவன் சோறு திங்கிறான்? டிஃபன் தானே திங்கிறானு, ஏன்னா இட்லி தானே. இட்லி தான், இட்லி சட்னி. ஆமா, அது 3-4 சட்னி வச்சாதான் அது இறங்குது. ஆமா, 4-5 சட்னி வச்சுட்டு அப்புறம். ஆமா, அப்புறம் காஃபி டீ எல்லாம் மாடர்ன் தான், எல்லாம் மாடர்ன். அந்த காலம் எங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இருந்திருக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்காது? எதுவுமே இருந்திருக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மடங்குல 1000 வருஷம் வரலாறு இருக்கு. 500, 600, 800, எங்க 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. என்ன இருக்குது? இல்ல, 2 கிலோமீட்டருக்கு அப்ப ஊரே இருக்காதுங்க, சண்டை தான். அந்த ஊரெல்லாம் அந்த 3 கிலோமீட்டருக்கு மேல யாரும் போக மாட்டாங்க. 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் யாரும் போக மாட்டாங்க. எல்லாம் காடுதான், போகவும் மாட்டாங்க. அது வேறையா இல்ல. எல்லா நிகழ்ச்சியும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி கருமன்னா கூட அந்த வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. அந்த 10 வீடு வரும், அவ்வளவுதான். வர அது சாத்தியமே இல்ல. தடமும் கிடையாது, வண்டியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்குதான் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ரோட்டை போட்டோன்னா அவன் 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து உடியாடுறது, குர்ன்னு உடியாடுறது. அதனால இது வந்து சொகுசு வாழ்க்கை வந்தோடனே உடனே அங்கிருந்து கிளம்பி வர்றது, கார் எடுத்துட்டு வர்றது, வந்து இங்க வந்து கருமாதி அடிச்சுட்டு போறது. வரும்போத எல்லாம் வண்டியோட போச்சு, அதோட போச்சுன்னு தான் சொல்றான். வண்டியோட எல்லாம் போனாங்க. இதுல விட என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடுக்குமாடி கட்டணம் இருக்குது பாருங்க, 200 வீடு 300 வீடு இருக்குது பாருங்க. அங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அழுகருக்குல சிரிக்கிறதுக்குல இடமே கிடையாது. அழுகருக்கு சிரிக்கிறதுக்கு இடம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா, அவன் கரெக்டா அந்த இது கொண்டு வந்துடுறான், அந்த பெட்டி கொண்டு வந்துடுற. பெட்டியில வச்சுட்டு 4 பேர் தான் இருக்கிறாங்க, யாருக்கும் சொல்றதும் இல்ல. ஏன்னா இவன் அடுக்குமாடியில் இருக்கிறவன் எந்த ஊர்லயே இருந்து வந்து குடியிருக்கிறான் வாடகைக்கு. அங்க அவன் தாத்தா பாட்டி செத்து போச்சுன்னா, அப்பா அம்மா செத்து போச்சுன்னா, இது என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சத்தம் இல்லாம அவங்க 2 பேர்த்து வர சொல்றான், அந்த பொட்டியை கொண்டு வர சொல்றான். நான் பார்த்தேன், வர்றேன், அரை மணி நேரம் அழுகுறாங்க, நேரம் தூக்குடான்னு கொண்டு போயிடுறேன், கொண்டு போட்டு வர்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொட்டியில துணி போட்டுக்கிட்டு போற மாதிரி போடுறான், எங்க ஆளை காண முன்னால ஓட்டலாம்பா. அப்புறம் எப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு போய் அங்க வந்து, அதுக்கப்புறம் சொந்த ஊருக்கு போகணும். போய் அங்க சொல்லிட வேண்டியதான், எங்க அப்பா சேர்த்து போச்சு, அங்க அடுக்குமாடியில ஒண்ணும் பண்ண முடியாது. அடுக்குமாடியில என்ன பண்ணுவீங்க? அங்க போய் அப்புறம் கொண்டாடுவான் ஏதாவது ஒரு நாள். ஆமா, அதுக்கப்புறம் போய் அங்க போய் விழா கொண்டாடிடுறதுதான். அதுக்கப்புறம் கடை விட்டு விருந்து எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதை விட என்ன பண்றாங்க? இதை விட நான் எதுக்கு நான் இந்த பிரச்சனை சொல்றேன்னா, இங்கேயாவது பரவாயில்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வானலாவ கட்டடங்கள், எல்லாம் 500 மாடி 300 மாடி இருக்கு. அங்கேயே குடியிருக்கிறப்போ நேர தீயணைப்பு துறை வருது,
அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. உடம்பு அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க எல்லாம் வச்சிருக்கவே கூடாது. நீ பணத்தை செத்து ஆ. போயிட்டேன்னா தொடர அதிகாரம் அவனுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது தெரியுமா? நேர இது தீயணைப்புத்துறை வந்துருது. அவன் தான் எடுத்துக்கிறான். எடுத்து அவன் போய் செக் பண்ணிட்டு எங்கப்பா புதைக்கணும்னு ஆ. கேட்கறான். அவன் தான் டைமே கொடுப்பான் புதைக்கிறக்க. ஓ, அனுப்பிச்சு விட்டுருவான். அவன் எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போய் எங்க கொண்டு வச்சு ஐஸ் பாக்ஸ்ல வச்சிடறான். இல்லைன்னா இவன் கொண்டாடிக்கிட்டே இருப்பான் இவனை விட்டோம்னா. இடமும் கிடையாது. சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டோன்னு பக்கத்து வீட்டுக்கார ரிப்போர்ட் பண்ணிடுவான். அதனால அவன் எடுத்துட்டு போடுறான். அவன் எடுத்துட்டு போய் பிரச்சனை இல்லை. அவன் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு அப்புறம் டைம் செட் பண்றான். எந்த சுடுகாடுன்னு அவன் தான் எந்த சுடுகாடுன்னு அவன் முடிவு பண்ணுவான். இந்த சுடுகாட்டுல இடம் இருக்குது, அதுக்கடுத்து அதுக்கே 30 நாள் ஆயிருங்கிறான். 30-40 நாள் ஆயிருங்கிறான். அதுக்கு அடே அப்பா, அவ்வளவு 30 கூட்டம். ஆமா. அடுத்து அதெல்லாம் எடுத்துருவாங்க. உள்ள எடுத்தது அதுக்குள்ள ஃபீஸ போட்டுருவான். அதுக்குள்ள ஃபீஸ போட்டு கழிவு அதுக்குள்ள பில் வந்துடும். வந்துடும். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? தாத்தா செத்து போச்சு, அம்மா செத்து போச்சு, அங்க ஒரு போன் மட்டும் பண்ணிடுவான். இந்த மாதிரி சரி சரி எல்லாம் முடிச்சிருங்க வாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த செத்து போறதுல செத்து போற சடங்கு கிடங்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. மேடை நாட்டிலாம் கிடையாது. இந்த மாதிரி அழுகிறது கூத்தடிக்கிறது அவன் ரிப்போர்ட் பண்ணிடுற வைரஸ் பரவிடுவான். அது வேற. அழுக கூடாது, யாரும் வரக்கூடாதுன்றான். இந்த வெளிநாட்டு வாழ்க்கையே ரொம்ப மெக்கானிக்கலா போயிட்டு இருக்குது. மெக்கானிக்கலா போயாச்சு. காசை சம்பாதிக்கிறதுலே இருக்கிறான். கேட்டா நான் இங்கேயே கிரீன் கார்டு கிடைச்சு போச்சு, ரெட் கார்டு கிடைச்சு போச்சுன்னு உட்காந்துருக்காங்க. சரி, இந்த கார்டு கிடைச்சி எதுக்கு ஆக போகுது? சரி. அதனாலதான் அந்த எண்ணமற்ற நிலையில் வருகின்ற பொழுது அந்த உணவு தான் நம்ம உணவுல தான் எண்ணம் திரும்பும். அதாவது போதையில தான் எண்ணம் திரும்பும். இப்ப இறைவன் சொல்றாங்க இல்லையா? இறைவன் சொல்றோம் இல்லையா? இறைவன் கூட ஒரு போதை தான். இறைவன் சொல்றோம் இல்லையா? அது ஒரு போதை தான். பக்தி மார்க்கம் ஒரு போதை தாங்க ஐயா. உங்க சத்தம் கேட்கல. இல்ல, பக்தி மார்க்கம் ஒரு போதை தான் சொல்றேன். அது ஒரு வகையான போதை, அவ்வளவுதான். நீங்க பேசுறது எதுவும் காது கேட்கல. இங்க கவனிங்க. இந்த காது கேட்கல. இப்ப கேக்குது. அதாவது பக்தி மார்க்கம் கூட ஒரு வகையான போதை நிலை தான். போதையில தான் போகுது. ஆமா, அது ஒரு சொகுசுதே. இன்பமா இருக்குது. அது ஒரு சொகுசு தான். பக்தி மார்க்கம் ஒரு சொகுசு தான். அதனாலதான் தனித்து இயங்க வேண்டும் சொல்றாரு. இந்த பக்தி மார்க்கம் இந்த கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்கிற மாதிரி. அப்படி அந்த கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்கிறத பக்தி மார்க்கம். கூட்டா சேர்ந்து கும்மி அடிக்கிறதா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எல்லாம் கூட. ஆனால் யோக மார்க்கம் என்பது தனித்து இயங்குவது. தனித்திருப்பதி திருன்னாங்க. இது கூட்டம் போட்டுக்கிட்டு அதுக்கு அகனிஸ்டா வேலை செய்யுது. எந்த காலத்திலும் புரிஞ்சிக்காத அளவுக்கு போயிட்டான் கூட்டம் போட்டு. ஆமா, அதுல வேற மதம் பூந்துருச்சுன்னா கொலையே நடக்கும். இதுல பக்தி மார்க்கம் அது வேற. இதுல மதம் பூந்துருச்சுன்னா ஆளைய கொலை செய்வான். அதுக்கே எல்லாம் வெட்டிக்கிறான். அதுதான் மதம். இந்த மதவெறி அதுதான் மதம். இப்ப எல்லா உலகத்துல அமைதி என்பது காரணம் இந்த மதம் தான். எல்லாத்தையும் எல்லா கொலைகளுக்கும் காரணம். ஆமா, அந்த மதத்தை பேசியே எல்லாத்தையும் மனிதரை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. மதத்துக்கும் கடவுளுக்கு சம்பந்தமே இல்லைங்க. சம்பந்தம் இல்லை. அது எந்த ஒரு 20 வயசு 15 வயசுல இருந்தே விஷத்தை ஊட்டி அவனை வளர்த்து ஒழிச்சு போடுறானு. அவன் புரிஞ்சுக்கிறதுக்கே வழி விடுறதில்ல. மதவெறி ஏற்றி விட்டுறாங்க. மதவெறி ஏறுங்கும் பொழுது அவனுக்கு அப்ப கொலைவெறி. மதவெறி ஏற்ற கொலைவெறி தான். கொலை. நமக்கும் பாகிஸ்தானுங்கயா சண்டை வருதுன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு, அந்த பாகிஸ்தான்காரன் கூடவே நான் இருந்தேன். எனக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தைய இருந்தே அவனுக்கு அந்த பசங்களுக்கு என்ன வேலைன்னா பள்ளிக்கூடம் போற வேலை இல்லை. அந்த துப்பாக்கி குண்டு செய்யறது, அந்த துப்பாக்கி செய்யறது இதே வேலைத்தானம் இந்த பசங்களுக்கு. வீட்டுல 4 பேர் இருந்தா மதவெறி ஏத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, கொலைக்கருவி செய்யறது. 4-5 வயசுல இருந்தே கொலைக்கருவி செய்யறதான் வேலையும். அவன் பள்ளிக்கூடம் எல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க.
ம் அது 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 ஒரு இனம் இருக்குது, பட்டான்னு ஒரு இனம் இருக்குது. அவனுக்கு இத்தான் வேலையா. ஒருத்தன் கூட படிப்பேர் கிடையாது. ஒருத்தனுக்கு கூட கிடையாது. கொலைசேரி கொலைக்கருவி. அவன் சொன்னான், எங்க ஊர்லாம் யாரும் படிக்க மாட்டாயா, துப்பாக்கி செய்யறது, அந்த குண்டு செய்யறது, இத்தான் வேலை அரியா பசங்களுக்கு கூட. ம் ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறான்யா. அவங்க சொந்தக்காரனா இல்ல, அவங்க அந்த வீட்டுக்காரனா தான் வந்திருக்கிறான். நைட்டு வந்து 12 மணிக்கு கதவை தட்டிக்கிறான். ம் ம் இவன் வந்து நம்ம பையன் தான் வந்திருக்கான்னு தெரியாத இவன் அட்டத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கிறான், வெளியே ஒருத்தன் எல்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு படுத்திருக்கானுவ. ம் இவன் வந்ததே வெளியே ஆளு வந்துட்டான் நம்மளை கொல்றதுக்குன்னு. இவன் சுட்டுட்டான் எடுத்ததும். ம் சுட்டுட்டதும் அப்புறம் பார்த்தா இவங்க பையன். ம் அவன் சொன்னான், அந்த ம் வீட்டுக்கார பையனே சுட்டுட்டானுவியா, யாரோ வந்துட்டாங்கன்னு அப்படின்னா. அப்படின்னா அவனு எப்படி வாழ்றான் பாருங்க இந்த பட்டான். அதாவது அந்த இதெல்லாம் மது. கேட்டு நமக்குலாம் பயமா இருக்குது. ஆ துப்பா அத போய் பாகிஸ்தானை நான் திருத்துறேன், அவனை இது பண்றேன்னு நம்மாளு திரியறா. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் காரணம். இந்த யோக மார்க்கம் வந்து இந்த மனிதனுடைய உயிர் நேயத்தை பத்தி தெரியாதையே போயிடுச்சு. மதம் வந்துட்டா மதம் வேறிடுதுன்னா, மதம் வந்து மத நம்பிக்கை இருக்கிறவன வந்து எந்த இறைவனும் வரப்போறது இல்லைன்னா, ஆளாளு வெவ்வேற மதத்துக்கும் இறைவனுக்கு சம்பந்தம் இல்ல. மத நம்பிக்கையாளர்கள் வந்து அந்த மதமே அவனை கொண்டு போடும். மதமே அவனை கொண்டு போடு. அந்த மதமே அவனையே கொண்டு போடும். எதை வச்சு அவன் நான் மதத்துக்காக தான் ஜெயறங்கிறானா, அந்த மதம் அவனை முன்ன தீர்த்துரும். ஆமா, அப்படித்தானே செத்துட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே செத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப 4 பேர் வந்தா எங்க மதத்துக்காக இந்துவில கொல்றான்னா, இப்ப அவன் மாட்டிக்கிட்டான்ல. அவனே சாவறான். ஆமா, அவன் இவனை கொல்லுவான், இவன் அவனை கொல்லுவான். கரெக்டா போச்சு. அந்த 4 பேரு சாவறானா இல்லையா, அந்த கூட்டத்தையே ஒழிச்சுட்டாங்க. இப்ப அதான் பிரச்சனையே. இப்ப அப்ப அவனோட உற்பத்தி பண்ண கூட்டத்தையே ஒழிச்சுட்டான். அதான் இந்தியாவுக்கு இப்ப பெருமை. 9 இடமா 15 இடத்தையும் எல்லாம் அடிச்சு தரமட்டம் பண்ணிட்டானு. அத புடிச்சவன் இந்த 4 பேர் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறானே. 4 பேர் எங்க ஓடுறானே தெரியலையே. இந்த 4 காணம் வேற எல்லாம் செத்துருது. இது பொய் சொல்றானுங்க. என்னமோ நடக்கட்டும். இந்த 4 பேர் எங்க போனீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியுது. பக்கத்தால இருக்கிற 4 பேர்த்த கண்டுபிடிக்க எங்கேயா இருக்கிறது போய் கண்டுபிடிக்கிற நீ. 4 பேர்த்த ஏன் கண்டுபிடிக்க முடியல? எப்படியும் நடந்து தான் போயிருப்பான். ஆமா, 200 கிலோமீட்டர் நடந்து தான் போயிருக்கான். அப்ப 200 கிலோமீட்டர் போகும்போது இவன் என்ன பண்ணலாம்? அதுதான் விட்டடிச்சிட்டானுங்க எல்லாமே. இல்ல திட்டமிட்டு ஏதோ நடந்திருக்குதுங்க. சரி, அந்த 9 இடத்த நீ சொல்ற, நீ 9 இடத்துல அது யாரு செத்தானு தெரியாது. குறிப்பு நீ சொல்ற ஆளு 4 பேர் செத்தானா, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா அங்க இருந்து யாரும் சொல்ல வழி இல்ல. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, அந்த 4 பேர் என்னாச்சுன்னு தான் கேக்குறாங்க. நீ எத்தனை பேர்த்து கொண்டு இந்த 4 பேர்த்த கொன்னையான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இப்ப இந்தியாவே அதைத்தான் கேக்குது. மக்களும் அதான் கேக்குறாங்க. அந்த 4 பேர் எங்க போனோம்? அது 200 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கானுங்க. 200 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கிறான் காட்டுக்குள்ளேயே. அது எப்படி ரகசியமா வச்சிருக்கான் ஒண்ணுமே புரியல. இப்ப கூட நேத்து கூட அங்கிருந்து வந்து ஒருத்தர் உள்ள வந்திருக்கான், போட்டு தள்ளிட்டான். அப்ப இந்த மொத்தத்துல நடந்து போயிட்டு வந்துட்டுதான் இருக்கான். ஆள் மாத்தி வந்துட்டுதான் இருக்கானுங்க. இப்ப நேத்து கூட ஒரு ஆள் உள்ள வந்திருக்கான். ஆமா, அங்க இருந்து வந்துகிட்டே இருக்க உள்ள எல்லை. அப்ப இவனுக்கு இவ்வளவு ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் வந்திருக்குது. இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பங்க ஐயா. ஒரு சின்ன அசைவை கூட கண்டுபிடிச்சிக்க முடியும் ஐயா. நமக்கு ராக்கெட் இருக்கு, நமக்கு வந்து விண்வெளித்துறை இருக்குதுங்க. நமக்கு விண்வெளித்துறை இருக்கு. என்னது விண்வெளித்துறை சேட்டலைட் இருக்கு. கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு அசையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நண்டு ஊர்ந்தா கண்டுபிடிச்சிடலாம். நண்டு ஊர்ந்து போனா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி விட்டாங்கன்னு தெரியல. 4 பேர் தப்பிச்சிட்டாங்க. ஐயா, சேட்டலைட் உட்கார்ந்தோம்னா, சேட்டலைட்டுங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டருக்கு அப்பால போயிருது. இன்னும் 25,000 கிலோமீட்டருக்கு அப்பால போயிருது. 37,000 கிலோமீட்டர் போயிட்டோம்னா மொத்த 30,000 கிலோமீட்டர் ஒரு பூமியை சுத்தி ஒரு 10-15 இடத்துல செயற்கைக்கு வச்சுட்டா ஒவ்வொரு நாட்டுல என்ன நடக்குதுன்னு துல்லியமா கவனிச்சிடலாம். அதை வச்சுதான் அமெரிக்கார அடிக்கிறது. புரியுதுங்களா? அவன் எதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு ரொம்ப இதா பண்ணிக்கிறான் அவன். இப்ப இவர்கள் இஸ்ரேலுக்காரனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலுக்காரனுக்கு அமெரிக்கார விண்வெளித்துறை மட்டும் தகவல் கொடுத்தாரு. அது மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்க வேணும்னா. இவனுக்கு சேட்டலைட் கிடையாது. இஸ்ரேலுக்கு வந்து சேட்டலைட் கிடையாது. ஆனால் அவன் மறைமுகமா, ஆமா, அங்கிருந்து மறைமுகமா நேரடியா இந்த ரேடார் இப்ப என்னென்ன பண்ணு. இப்ப நம்ம எப்படி வாட்ஸ்அப்லயே கவனிக்கலாம் ஐயா. வாட்ஸ்அப்லயே நீங்க நம்ம ஸ்மார்ட் போன்லயே எல்லாத்தையும் கவனிக்க முடியும். ஸ்மார்ட் போன்லயே
நம்மளே அனுப்பிச்சு விட்டுறோம். இங்க இந்த விஷயம் இருக்குதுன்னு அனுப்பிச்சு விட்டுறோம். அந்த கேமரா மட்டும் வச்சுட்டா போதும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தோட்டத்துல கேமரா வச்சுட்டு வீட்டுல வாட்ச் பண்ணலாம். நீங்க தோட்டத்துல கேமரா வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்து கவனிக்கல, வீட்டுல எவன் போறா வரா எல்லாம் பாத்திரலாம் சுத்தி. இப்ப அப்படி வந்துருச்சுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ண என்னோட நீங்க கூட வச்சுக்கலாம். நீங்க பேசாம கேமரா வச்சுக்கிட்டு நீங்க சேலத்துல இருந்து நீங்க என்ன நடக்குது நீங்க இருந்து பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். செல்போன் செலவே கிடையாதுங்க. மொத்தமே ஒரு 2000 3000 செலவாகும், அவ்வளவுதான். கேமரா பொருத்திட்டு நேரடியா உங்க கைபேசிக்கு வந்து நீங்க இங்க இருந்தே பாத்துக்கலாம். யாரு உள்ள வராங்க, யாரு போறாங்க எல்லாம் வச்சு ஒரு 10 இடத்துல கேமரா வச்சுட்டே முடிஞ்சு போச்சு. பாத்துக்கலாம். ஆனா இதைத்தான் அவங்க பண்றாங்க. ஆனா எங்க தப்பு நடக்குது? ஏதோ அது மதவாத அரசியல் பூந்துச்சு. நம்ம அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. பிரச்சனைக்கு தீர்வுக்கு தான் வழி சொல்லணுமே தவிர பிரச்சனையை உண்டாக்குறது யாருமே குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க. குற்றத்தை ஒத்துக்கிறதே கிடையாது, ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப 4 பேரு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வேண்டியது தானே. நீ 100 பேர்த்த கொள்ளு, நீ 4 பேர் என்னாச்சு தெரியுது. அந்த 4 பேர் படம், அந்த 4 பேர்த்த படம் போட்டாச்சு, இவன் தான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு தெரியுது. இவன் தான் உறுதியா செய்யறாங்க. இந்த ஒரு மாசமா என்ன பண்றீங்க? இன்னும் போய் பிடிக்க முடியலையா? இன்னும் ஒருத்தன் கூட கிடைக்கல பொழுது. கிடைக்க மாட்டாங்க. அவன் எங்கெங்கேயோ போயிருப்பான். அவன் எது அந்த பாகிஸ்தான் எத்தனையோ பேர் நாடு இருக்கு, எங்கேயாவது குகையிலவே உட்காந்துருப்பான். குகையிலவே உட்காந்துக்க வேண்டியதானே. குகையில கொண்ட ஒன்னும் தெரியாது இல்லையா? குகைக்கு போயிட வேண்டியதானே. போய் 6 மாசம் உள்ள கடை. அவனுக்கு தேவையான அவனுக்கு தேவை இவன் சப்ளை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு தேவை இவன் சப்ளை பண்ணிட்டு இருப்பான். அப்படித்தான் பின்லேடன் அப்படித்தானே கண்டுபிடிச்சாங்க. பின்லேடனை கண்டுபிடிச்சு சத்தம்லாம் வந்து கொண்டு போட்டு போனானுங்க. அவனுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆனா கண்டுபிடிச்சதான் உடவே இல்லை. உடனே நேர பாகிஸ்தானுக்குள்ள வந்து உள்ள அடிச்சு தூள் பண்ணி ஆளை புணத்தையே எடுத்துட்டு போயிட்டானுங்க பாருங்க. அட்டகாசமா பண்ணிட்டானுங்க. அப்படியே இறங்கி அப்படியே தூக்கிட்டு போட்டான். பருந்து வந்து கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு போட்டான். ஆமா, இவன் நம்ப முடியல. அதைத்தான் ராஜீவ் காந்தி இந்த ராகுல் காந்திய திருடனை பிடிக்க போறது போய் சொல்லிட்டு ஐயா போறேன், அவனை கொல்ல போறேன்னு ஆகி போச்சு. நேர துரத்திட்டு போய் கொல்ல வேண்டியதானே. நான் திருடனை பிடிக்க நீ ஏன்டா சொல்ற? நான் திருடனை பிடிக்க வர நீ ஏன்டா சொல்ற? தகவல் கொடுப்பாங்க. தகவல் யாராவது கொடுப்பாங்களா? உங்க நாட்டு திருடன் ஒழிச்சிருக்கான், நீ திருடனை பிடிச்சா சைலண்டா தான். எந்த போலீஸும் திருடனை பிடிக்கிறப்ப அறிவிச்சுட்டா போகும். கரெக்டா இந்த நேரத்துல நான் வருவேன், காலையில 4 மணிக்கு வருவேன், நீ அந்த கோயிலுக்கு வந்துட்டு உன்னை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க. என்னையா அது தப்பா பண்ணிட்டாரு. இவனுக்கு இந்த அறிவே இல்லையான்னு தெரியுது. மொத்தத்துல இந்த ராணுவ அமைச்சருக்கு, இந்த பிரதமருக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இந்த போர் அறிவோ ஒரு அறிவு எதுவுமே இவருக்கு. அதுதான் இந்த ஆபீசர்ஸும் சரியில்லை. இவனுக்கு எல்லாம் மதவெறி பிடிச்சவனுங்களான்னு தெரியுது. ஒரு அறிவியல் சிந்திக்கிறதுல, ஒரு பிளான் பண்றது இல்லை. ஏன்டா சொல்லிட்டு யாராவது போவாங்க. அமெரிக்கா அப்புறம் சொல்லிட்டே வந்தான். நேரம் எந்த பாகிஸ்தான் கேட்டான். கடைசியில பார்த்தா அந்த ராணுவ கேந்திரத்துக்கு 50 கிலோமீட்டருக்கு அப்பாலதான் அவன் 3 மாடி கட்டடத்துல இருந்திருக்கான். அந்த பின்லேடன் 3 மாடி கட்டடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான், தெரியல. ஆமா, அவன் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்கானா, அதுக்கு முன்னாடியே போய் அவன் வீட்டை சுத்தி ஒரு 2-3 வருஷமா 2-3 வருஷம் அது சந்தேகம் வந்து அங்க ஒரு ஆள் அனுப்பிச்சு ஒரு காய்கறிக்கார மாதிரி, பணக்கடைக்கார மாதிரியோ ஒரு பொட்டி கடைக்கார மாதிரி அங்க போய் இருந்து அங்கிருந்து தகவல் கொடுத்து உறுதிப்படுத்துறான். அவன்தானா கேட்டு உறுதிப்படுத்திட்டே இருக்கிறான். இதுக்கே 2-3 வருஷம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆகி போச்சு. அவன் வெளியவே வராதவே இருந்திருக்காயா. நம்ம கடைசியில வெளியே தெரிஞ்சு போச்சு. கடைசி எங்க போயிட்டா, கடைசியில பாகிஸ்தானுக்கு ஓடிட்டான். அந்த ஒரு கோட்டை மாதிரி வீடு கட்டி இருக்கான். கோட்டை மாதிரி அந்த அவங்க ஜெயிச்சுட்டு இந்த கோட்டையில இருந்து யாரும் வர்றதுல நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. யாரும் வர்றதில்ல, போறதில்ல. யாருமே அந்த கோட்டைக்கு போறதில்ல, அந்த வீட்டுக்குள்ள போறதில்ல. இது சந்தேகம் வந்துருச்சு இவனுக்கு. யாருமே போகாத ஒரு வீடு இருக்கு. ஆனா சில ஆளுகள்லாம் இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கான்னு ரகசியமா இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை வாட்ச் பண்ணி தெரிஞ்சு போச்சு. ஆமா, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த பால்காரரை விசாரிக்கிறது, காய்கறிக்காரரை விசாரிச்சு யாரா என்னன்னு கேட்கும் பொழுது அப்படியே கடைசியில படம் எடுத்து சொல்லி போட்டான். இல்ல ஒரு ஆள் அந்த வளர்த்தி வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். வளர்த்தி உயரத்தை வச்சு இல்ல இவன் தான் இருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ஹெலிகாப்டர். அது ரொம்ப பவர்ஃபுல்லானதாட்டு இருக்கு. அப்படியே இறங்கி அப்படியே ஏறிச்சு. ஆமா, அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் கீழே விழுந்துருச்சு, அதையும் உடச்சி குண்டு வச்சு தகர்த்து போட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்து அதை வால் பட்டு அப்படியே உள்ள இறங்கி இருக்கானுங்க. அது கரெக்டா ஒரு ஹெலிகாப்டர் எங்கேயோ பட்டு சிற உடஞ்சு போச்சு. அது போனா போயிட்டு போகுது, நீங்க தப்பிச்சீங்கன்னு கேக்குறான். அப்படி இறக்கி பட்ட எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு போற குறுக்கால. அவன் என்ன சொல்லி குறுக்கால வரவங்கள கால்ல சூடு, அவனை மட்டும் போட்டு தள்ளுன்றாப்ல. கரெக்டா குறுக்கால வரவங்கள டபடபன எழுத்தங்களே போட்டு தள்ளிட்டாங்க. சரண்டர் ஆகுறியா இல்லையா, டக் 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 டக்னு சரண்டர்னா அப்படியே பிடிச்சிக்க வேண்டியது. இல்லையா எதிர்த்து வந்தாலும் துப்பாக்கில போட்டு தள்ளு, எதிர்த்தாலும் துப்பாக்கில போட்டுரு, அவ்வளவுதான். ஆனா அவரை உயிரோட தான் பிடிச்சிருக்கானு போல் இருக்கியா. அவன் துப்பாக்கி எடுக்க ஆரம்பிச்சுட்டான். துப்பாக்கி எடுத்தோன்னு டக்குனு இவங்க போட்டு எடுத்துட்டாங்க. ஓ, கொன்னுட்டானா. ஆமா, துப்பாக்கி அவன் பிடிக்க முடியும். ஆமா, உயிரோட பிடிக்க சொல்லியிருக்காங்க. உயிரோட பிடிச்சிருந்தா கொண்டு வந்திருப்பானே. ஆமா ஆமா, அதுவும் பிரச்சனை தான். அதுவும் உயிரோட இருந்தாலும் பிரச்சனை தான். அப்புறம் அவன் துப்பாக்கி எடுத்தோன்னே, ஆமா, துப்பாக்கி அவன் எடுத்தோடனே அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு ரெக்கார்டே பண்ணிட்டாங்க அப்பவே. லைவ் ரெக்கார்டுங்க, லைவ். உலகத்துல யாரு இப்படி செய்யா. ஆமா, ஒபாமா சொல்றாரு, நேராவே பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு என்ன பண்றாங்கன்னு. ஒவ்வொரு வினாடி தெரியல. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் அப்படியே பணத்தை தூக்கி பேக் பண்ணி பிளட் சாம்பிள் அங்கேயே பிளட் சாம்பிள் எல்லாம், பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள், இவன் டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு, அவன் தானாலும் எடுத்தாச்சு. நேர சத்தம் இல்லாம ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எந்த இடத்துல எந்த கடல்ல புதைச்சான்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல தள்ளிட்டாங்க. கடல்ல இறக்கி விட்டாங்க. அது தெரியவா, கடல்ல இறக்கியாச்சுட்டாங்க. கடல்ல கொண்டு அது என்ன சம்பிரதாயத்துப்படி எனக்கு அந்த மத சம்பிரதாய சடங்குலாம் பண்ணி அதையும் சொல்லிட்டாங்க. மத சடங்கு பண்ணி மத சடங்கு பண்ணானே இல்லையான்னு தெரியாது, ஸ்டேட்மெண்ட் மத சடங்குல பண்ணி கடல்ல தள்ளி விட்டாச்சுட்டா, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த இடத்துல இறக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒருத்தன் வருவாங்க. இப்ப இந்த இடத்துல இறக்கணும்னு சொன்னா அப்புறம் அது கும்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. அவன் கொண்டு எங்க அரபிக்கடல்ல இறக்கணானா, எந்த கடல்ல இறக்கணும் யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது இன்னைக்கு வரைக்கும். எவனா நீ இனி வேணா அவன் வானம் நறுக்க முடியாது. தீவிரவாதிகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தைரியமா வர முடியாதுங்க. ஒரு கட்டம் தான் அவனுக்கு. ஆமா, மறைஞ்சிருந்தான் அவன். ஆனா தீவிரவாதத்தை ஒழிக்கவும் முடியாதுங்க ஐயா, தீவிரவாதத்தை ஒழிக்கவும் முடியாது. இன்னும் ஒழிக்க முடியல, யாருனாலே ஒழிக்க முடியாது. அந்த மன ரீதியா அவங்க மாறிட்டாங்க. மன ரீதியா அவங்க மாறியாச்சு, அவ்வளவுதான். அவன் மதத்துல பூந்துட்டாங்க. மறுபடியும் இதை பத்தி பேசுவோம், சரிங்களா?